அமேசான் FBAல உங்களோட ப்ராடக்ட்டை வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கலனா உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ்ல தான் கொண்டு போய் விட்டுரும். அது என்னென்ன விஷயங்கறத ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்ப்போம். அதை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனையும் அழுத்திருங்க. இப்போ நிறைய பேர் அமேசான்ல செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்வத்துல 2-3 லிஸ்டிங்கும் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க லிஸ்டிங் கிரியேட் பண்ணி ஒரு 2 நாள் ஆகியும் 3 நாள் ஆகியும் அவங்களுக்கு ஆர்டர்ஸே வராது. ஒரு சில பேருக்கு வந்து 1 மந்த் ஆகியும் எந்த ஆர்டருமே வந்திருக்காது. ஆர்டர் வரலன்னு அவங்க ஆப்டிமைஸ் பண்றதை அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா அமேசான் FBA மூவ் பண்ணோம்னா நமக்கு அதிக ஆர்டர்ஸ் வரும்னு தோணும். ஏன்னா ஏதோ ஒரு இடங்கள்லயோ இல்லை யூடியூப்லயோ அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அமேசான் FBAல நம்மளோட ப்ராடக்ட் வச்சோம்னா நமக்கு அதிக ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஆர்டரே வரலன்னு உடனே அமேசான் FBAக்கு அவங்களோட ப்ராடக்ட்டை மூவ் பண்ணிடுவாங்க. இதனால நமக்கு ஆர்டர்ஸே வராதான்னு கேட்டீங்கன்னா அமேசான் FBAல மூவ் பண்றதுனால நமக்கு ஆர்டர் வரதுக்கு ஒரு சில சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு நிறைய லாசஸ்ல தான் கொண்டு போய் முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசான் FBA ஒன்றும் ஃப்ரீ கிடையாது. அமேசான் FBAல நம்மளோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் ஃப்ரீயாவே வச்சுக்கலாம். ஃப்ரீயாவே அமேசான் நம்மளோட ப்ராடக்ட்டை பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அமேசான் FBAல நிறையவே சார்ஜஸ் இருக்கு. அது என்னென்ன சார்ஜஸ், அது எல்லாமே எதுக்கு கால்குலேட் பண்றாங்க, எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான மார்ஜின் செட் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிக்காம நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம FBA கொண்டு போய் வச்சிட்டோம்னா நமக்கு நம்மளோட மார்ஜின் அடி வாங்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அமேசான் FBAக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கு டைரக்டா நம்மள இருந்து எந்த சார்ஜஸுமே வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு ப்ராடக்ட் நமக்கு சேல்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வர ப்ராஃபிட் அமௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கமிஷன் சார்ஜஸ் பிடிச்சிருப்பாங்க. அது MF கம்பேர் பண்றப்ப ரொம்பவே அதிகமா இருக்கும். இது எல்லாமே அமேசான் FBAல நம்மளோட ப்ராடக்ட் இருக்கிறதுனால அடிஷனலா ஆட் ஆகிற சார்ஜஸ் தான். அது என்னென்ன சார்ஜஸ்னு பார்த்துருவோம். இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டோரேஜ் ஹேண்டலிங் ஃபீஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் ஹேண்டலிங் ஃபீஸ் எதுக்குன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை பல்கா நம்ம அமேசான் FBAக்கு ஷேர் பண்ணிடுவோம். அமேசான் FBAல தான் நம்மளோட ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட ப்ராடக்ட்டை எந்தவித டேமேஜ் இல்லாம சேஃபா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இப்போ ஸ்டோரேஜ் ஹேண்டலிங் ஃபீன்னு ஒரு ஃபீ கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ப்ராடக்ட் அமேசான் FBAல இருக்கிறப்ப நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அமேசான் டீமே தான் அதை பேக் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்காக பிக் அண்ட் பேக் ஃபீன்னு ஒரு சார்ஜஸ் வாங்குவாங்க. இந்த பிக் அண்ட் பேக் ஃபீ எதுக்குன்னா அமேசான் டீம்ல இருந்து நம்மளோட ப்ராடக்ட்டை பேக் பண்றதுக்கும் நம்ம ப்ராடக்ட்டை பேக் பண்றதுக்காக ஒரு சில பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்து பாலி கவரா இருக்கலாம், இல்ல கார்டன் பாக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல் எடுத்து அதுக்கு ஷிப்பிங் லேபிள் ஸ்டிக் பண்றது, இன்வாய்ஸ் லேபிள் வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த பிக் அண்ட் பேக் வாங்குவாங்க. இது மட்டும் கிடையாது, எப்போது நம்ம அமேசான் MFL செல் பண்றப்ப நமக்கு இருக்கிற கமிஷன் சார்ஜஸ் இன்க்ளூட் ஆகும். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு சில சார்ஜஸ் வரும். இது எல்லாமே நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்ஜின் செட் பண்ணா மட்டும்தான் நமக்கு கரெக்டான ப்ராஃபிட் வரும். அது எப்படி நம்ம கரெக்டா கால்குலேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்துலாம். இதுக்கு நிறையவே டூல்ஸ்லாம் இருக்கு. அமேசான் சைட்ல இருந்தே ஒரு சில ப்ராஃபிட் கால்குலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணியே நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு பிக் அண்ட் பேக் வருது, எவ்வளவு ஸ்டோரேஜ் ஹேண்டலிங் வருதுன்னு நம்ம ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது எவ்வளவு வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் அமேசான் ரெவன்யூ கால்குலேட்டர். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியதுன்னா இந்த இடத்துல டிஃபைன் ப்ராடக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல அமேசான் ஸ்டோருங்கிறத நம்ம டேரக்டா போய் இந்தியான்னு சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஜிபியில் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம்னா இந்தியானே நமக்கு ஆப்ஷன் வருது. இந்தியாவை கிளிக் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் டைமென்ஷன் கொடுத்துடலாம். என்னோட ப்ராடக்ட் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் ஹைட்டும் 12 சென்டிமீட்டர் வித்தும் ஒரு 28 சென்டிமீட்டர் லென்த்தும் இருக்கு. அதை நான் கொடுத்துறேன். அடுத்து நம்ம ப்ராடக்ட்டோட வெயிட் கேட்குது. என்னோட ப்ராடக்ட் வந்து ஒரு 400 கிராம்ஸ் தான் இருக்கும். அதனால நான் 0.4 கொடுத்துக்கிறேன். 400 கிராம் கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம ப்ராடக்ட்டோட கேட்டகரி கேட்குது. என்னோட ப்ராடக்ட் வந்து ஹோம் அண்ட் கிச்சன் கேட்டகரி. அதனால நான் ஹோம் அண்ட் கிச்சனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டோட ஐட்டம் பிரைஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களோட செல்லிங் பிரைஸை கொடுங்க. என்னோட ப்ராடக்ட்டோட செல்லிங் பிரைஸ் வந்து ஒரு 329 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஷிப்பிங் சார்ஜஸ் நான் எதுவுமே சார்ஜ் பண்ணல எக்ஸ்ட்ராவா, அதனால 0ன்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எஸ்டிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம எஸ்டிமேட் கொடுத்தோன்னே நமக்கு எல்லா டீடைலுமே ரொம்ப கிளியரா வந்துருச்சு. இந்த இடத்துல அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் நம்ம இந்த ப்ராடக்ட்டை MFL வச்சு செல் பண்ணா என்னென்ன சார்ஜஸ்லாம் வருங்கிற மாதிரியான எல்லா டீடைலுமே நமக்கு கிளியரா பார்க்க முடியுது. இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட்டை நீங்க எவ்வளவு சோர்ஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டுருக்கேன். என்னோட ப்ராடக்ட் வந்து நான் ஒரு 130 rupees வாங்கினேன். அதனால இந்த இடத்துல நான் 130ன்னு என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறமாவே நம்ம ப்ராடக்ட்டுக்கு நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஒரு ப்ராடக்ட் நம்ம வித்தோம்னா நமக்கு 49 rupees கிட்ட ப்ராஃபிட் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கான எல்லா சார்ஜஸும் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ரெஃபரல் ஃபீ இருக்கு. ரெஃபரல் ஃபீ வந்து நம்ம ஆல்ரெடி இது வந்து MFL இருந்தாலும் FBAல இருந்தாலுமே சேமா தான் இருக்கும். கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெஃபரல் ஃபீ வந்து அதே மாதிரி தான் இருக்கு. அடுத்து இந்த இடத்துல க்ளோசிங் ஃபீ இருக்கு. க்ளோசிங் ஃபீ மட்டும் நம்ம FBAல வச்சோம்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து இந்த இடத்துல வேரியபிள் சார்ஜஸ் இருக்கு. அது எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல ஃபுல்ஃபில்மெண்ட் காஸ்ட் இருக்கு. அது வந்து 79 rupees ஆட் ஆகுது. இதுதான் அமேசான் FBAல வைக்கிறதுனால நமக்கு ஆட் ஆகிற சார்ஜஸ். இதை கிளிக் பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியான ஸ்டோரேஜ் பண்றதுக்கான ஃபீ, அப்புறம் பிக் அண்ட் பேக் ஃபீ, இது எல்லாமே ஆட் ஆயிருக்கும். ஆனா ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்கு பாருங்க.
இது அமேசான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு 6.4 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் அமேசான் FBAல இருக்கிற டோட்டல் சார்ஜஸ். உங்களுக்கு வந்து அமேசான்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ஹேண்ட்லிங் ஃபீ, அப்புறம் பிக் அண்ட் பேக் ஃபீ, இது எல்லாமே கால்குலேட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, இதோட பர்சன்டேஜ் எல்லாமே வெரி ஆகிட்டே இருக்குன்னு உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா டேரக்டா இந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணிருங்க. எடுத்தோடனே உங்களோட ப்ராடக்ட்டோட டைமென்ஷன், அப்புறம் உங்க ப்ராடக்ட் கேட்டகரி என்ட்ரு பண்ணிருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்க ப்ராடக்ட்டோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் நீங்க என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் ஒரு ப்ராடக்ட் விற்காங்கிறது ரொம்பவே ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இது தெரிஞ்சிக்காம அமேசான் FBAக்கு உங்களோட ப்ராடக்ட்டை எதுக்காக சென்ட் பண்ணிடாதீங்க. இதனால நீங்க நிறையவே லாஸஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த இடத்துல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஹேண்டலிங் ஃபீ இருக்குல்ல, இந்த ஃபீ வந்து அமேசான்ல நீங்க ப்ராடக்ட் செல் பண்ணா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அமேசான்ல லாங் டைம்ல உங்க ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகாம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா அது ஸ்டோர் ஆகிறதுக்கும் ஒரு சில சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸ்டோரேஜ் ஃபீ மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். உங்க ப்ராடக்ட் சேல் பண்ணலனாலும் சார்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை நல்லா நோட் பண்ணிங்க. நம்ம அடுத்து பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, இதை நம்ம மிஸ்டேக்னு சொல்லிட முடியாது. ஒரு ப்ராடக்ட் அமேசான்ல நியூவா நம்ம லிஸ்ட் பண்ண உடனே அதை FBAக்கு ஷேர் பண்றது. நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண உடனே அமேசான் FBAக்கு அனுப்பிடுங்க, உங்களுக்கு நிறையவே சேல்ஸ் வரும்னு. ஆனா நான் கண்டிப்பா அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அமேசான் FBAல எடுத்தோடனே உங்க ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அமேசான் MFNலயே உங்க ப்ராடக்ட் வைங்க. உங்க ப்ராடக்ட்டை அமேசான் MFNல வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்டுக்கு முடிஞ்ச அளவு ஒரு சில ரேட்டிங்லாம் வந்ததுக்கு அப்புறமா அமேசான் FBAக்கு ஷேர் பண்ணுங்க. எந்தவித ஆர்டர்ஸும் வராம ஒரு நியூவான லிஸ்டிங் கொண்டு போய் அமேசான் FBAல வச்சுங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்மையிலேயே டிமாண்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் ஹிட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாம நீங்க ஒரு ராங்கான ப்ராடக்ட் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை நீங்க ஸ்டோரேஜ் ஹேண்டலிங் ஃபீ, உங்க ப்ராடக்ட்டை ஷிப் பண்றதுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ், இது எல்லாமே வேஸ்ட் தான். அதுவும் இல்லாம லாங் டைம் ஸ்டோர் பண்ணா அதுக்கு வேற சார்ஜஸ் பண்ணுவாங்க. உங்க ப்ராடக்ட் அமேசான் FBAல வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். உங்களுக்கு இதனால பெருசா எந்த ஆர்டருமே வராது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்க ப்ராடக்ட்டை மினிமமா ஒரு 20 ஆர்டர் ஆச்சு அமேசான் MFNல ரிசீவ் பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்டுக்கு நல்ல ரேட்டிங், நல்ல ரிவ்யூலாம் இருந்துச்சுன்னா நீங்க டெஃபினட்டா அமேசான் FBAக்கு மூவ் பண்ணலாம். இதனால உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். அப்படி இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் அமேசான் FBAல வைக்கிறது என்ன கேட்டா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உண்மையிலேயே உங்க ப்ராடக்ட்டுக்கு அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்கு, உங்க ப்ராடக்ட் ஒரு இனோவேஷனான ப்ராடக்ட்னா உங்க ப்ராடக்ட் ஹிட் ஆகும். அப்படி இல்லாம நீங்க ராங்கான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு நிறையவே லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட் அமேசான் FBAக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிருங்க உங்களோட ப்ராடக்ட்ல MRP லேபிள் இருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிருங்க. ஏன்னா MRP லேபிள் இல்லாம அமேசான்ல செல் பண்ணக்கூடாது. MRP லேபிள் இல்லாம உங்க ப்ராடக்ட் அமேசான் FBAக்கு நீங்க அனுப்புனா கூட அதுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே தான் வேஸ்டா போகும். ஏன்னா அமேசான் FBAக்கு போயிட்டு இது அமேசான் FBA கைட்லைன்ஸ்க்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களோட ப்ராடக்ட் உங்களோட அட்ரஸ்க்கு திரும்பி வந்துடும். இதுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் தான் உங்களுக்கு வேஸ்டா போகும். அதனால உங்க ப்ராடக்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிருங்க அதுல MRP லேபிள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா அமேசான் FBAக்கு நம்ம அனுப்புற ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே FNSQ பார்கோட் நம்ம ஸ்டிக் பண்ணுவோம். அந்த பார்கோட் நம்ம ஸ்டிக் பண்ணா மட்டும் தான் அமேசான் FBAவால அதை ரெகனைஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு ஷிப்பிங் அமேசான் FBAக்கு அனுப்பும் போதே நீங்க எத்தனை குவான்டிட்டி சென்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கான பார்கோட் எடுத்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே ஸ்டிக் பண்ணிருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொல்லலாம். நீங்க அமேசான் FBAக்கு எத்தனை ப்ராடக்ட் சென்ட் பண்ண போறீங்களோ இது எல்லாத்தையுமே முடிஞ்ச ஒரு வீடியோ எடுத்துங்க. நீங்க எத்தனை குவான்டிட்டி சென்ட் பண்றீங்க, அதை எப்படி பேக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது நமக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல அமேசான் FBAக்கு நம்ம ப்ராடக்ட் அனுப்புனதுக்கு அப்புறமா அது அமேசான் FBAல லைவ் ஆகிறதுக்கு மேக்ஸிமமா 10 days ஆகும். அந்த 10 daysக்குள்ள நீங்க ஒரு 50 குவான்டிட்டி அனுப்புறீங்க. ஆனா அமேசான் FBAல வந்து லைவ் ஆகிறது ஒரு 40 குவான்டிட்டி தான் இருக்கு. 10 குவான்டிட்டி காணும்னா அதை நீங்க அமேசான் FBAக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சென்ட் பண்ணும்போது என்னோட ப்ராடக்ட் வந்து 50 குவான்டிட்டி அனுப்புனேன், நம்மளோட ப்ராடக்ட் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸா நம்ம இதை சப்மிட் பண்ணலாம். இது எனக்கே லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்துச்சு. நான் அமேசான் FBAக்கு வந்து ஒரு 60 குவான்டிட்டி அனுப்புனேன். என்னோட ப்ராடக்ட் லைவ் ஆனது 57 யூனிட் தான் லைவ் ஆனிச்சு. 3 யூனிட் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதுக்காக நான் அமேசான் FBAல டிக்கெட் ரைஸ் பண்ணேன். என்னோட ஒரு 3 குவான்டிட்டி மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்னோட அந்த 3 குவான்டிட்டி திரும்பவும் ஸ்டாக்ல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது அவங்க சைடு இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லா டைமும் இந்த மாதிரி நமக்கு லைவ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள்ல அமேசான் செல்லர் சப்போர்ட் டீமுக்கு நம்ம ப்ரூஃப் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ எடுத்து வச்சுங்க. ஃபைனலா பார்க்க போறது என்னன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் அமேசான் FBAக்கு ஷேர் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான GST பில் நீங்க எடுத்து வச்சுங்க. முடிஞ்சா நீங்க எப்ப சென்ட் பண்ண போறீங்களோ அதுல 1 வீக் உள்ள அந்த டேட் இருக்கிற மாதிரி பாத்துங்க. அந்த பில்லோட டேட், அந்த இன்வாய்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான இன்வாய்ஸா வாங்கி வச்சிருங்க. உங்களோட சப்ளையர் GST, உங்களோட GST ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்வாய்ஸ் பில் வாங்கி வச்சிருங்க. ஏன்னா அமேசான் வந்து ஒரு சைக்கோ மாதிரி இருமா, நம்மளோட ப்ராடக்ட்டை ஷிப் பண்ணிட்டோம், ஷிப்பிங்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு நம்ம ப்ராடக்ட் மிஸ் ஆனா கூட ஒரு சில நேரங்கள்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ் பில் கேட்பாங்க. அதுல இருக்கிற அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம ப்ராடக்ட் மிஸ் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அப்ப கூட இந்த ப்ரூஃபா நம்ம இந்த இன்வாய்ஸ் பில் சப்மிட் பண்ணலாம். அதனால கண்டிப்பா நீங்க இந்த இன்வாய்ஸ் பில் மட்டும் எடுத்து வச்சுங்க. மேக்ஸிமமா நீங்க என்னைக்கு சென்ட் பண்றீங்களோ அதுல ஒரு 1 வீக் உள்ள மட்டும் அதோட இன்வாய்ஸ் டேட் இருக்கிற மாதிரி பாத்துருங்க. இந்த ப்ராப்பரான இன்வாய்ஸ் பில் நமக்கு நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். அமேசான் FBAக்கு மெயினா நீங்க சென்ட் பண்ணும்போது இந்த இன்வாய்ஸ் பில் நீங்க எடுத்து வச்சுங்க. எல்லா வாட்டியும் அமேசான் இன்வாய்ஸ் பில் கேட்பாங்க. இது வந்து மேண்டரின்னு கிடையாது. நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த இன்வாய்ஸ் பில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லும். எனக்கு பர்சனலா நிறைய இடங்கள்ல ஹெல்ப் ஆயிருக்கு. அதனால நீங்க அமேசான் FBA பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு ப்ராடக்ட் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ராப்பரா இன்வாய்ஸ் வாங்கி வச்சிருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.